வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள், பைப்ஸ் எக்ஸு டைம் வந்து ஒய் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், ஸோ இந்த பைப் இத்தனை நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபிட் பண்ணும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா த கிராஃப் ஆர் த அபவுட் டேட்டா, இதுக்கு டேட்டா கிராஃப் பண்ண சொல்லிட்டான். ரெண்டாவது டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ். ஓகேங்களா, பைப் நம்பர் 5 இருந்தால் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது எக்ஸு 5ன்றப்ப இதுக்கு அர்த்தம் x is equal to 5ன்றப்ப y equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர். ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes are used அப்படின்றப்போ x is equal to 5, y equal to என்ன. அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் டைம் இஸ் 9. ஸோ அப்போ y equal to 9ன்றப்ப x is equal to என்ன. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கிராஃப் வரைய சொல்லியிருக்கான். இது ரெண்டும் கேட்டிருக்கான். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபோர்த்து சம்மு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது டேட்டாவை பாருங்கள். எடுத்துகிட்டு நம்ம டேட்டாவை பார்த்துடலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கான், x is equal to 5ன்றப்ப y equal to என்ன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் y equal to 9ன்றப்ப x is equal to என்ன. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ when the values of x increase then the values of y வந்து decrease. ஓகேங்களா, ஒரு டேட்டா கூடும்போது ஒரு டேட்டா குறையுது. therefore it is on இன்வர்ஸ் வேரியேஷன். ஒன்றுக்கு ஒன்று தலைகீழாக இருக்குது. ஸோ அப்போ இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஒய் மேலே இருந்தால் எக்ஸு கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அவன் கொடுத்துருக்க டேட்டா ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள். நான் 330 எடுக்கிறேன். ஒய்யோட டேட்டா 30 இருக்கும்போது k டிவைடட் பை 3 எக்ஸுக்கு பதிலாக. ஸோ இந்த 3 கிராஸாக வரும்போது 3 × 30 = k. ஸோ அப்போ k = என்னது, 90. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். y is equal to kக்கு பதிலாக 90 டிவைடட் பை x. ஸோ இதுதான் வந்து நம்ம வரையக்கூடிய கிராஃபுக்கான ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, கிராஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா y equal to 90/x. ஓகேங்களா, இந்த கேன்றது வேறு ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேன்றது தான். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன்றது கே, y equal to 90/xன்றது அந்த கிராஃபுக்கான ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த கிராஃபை நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதை பாயிண்ட்டை நம்ம முதல் எழுதணும். கோஆர்டினேட்ஸ் ஆர், ஸோ 2ன்றப்ப 45, 3ன்றப்ப 30, 6ன்றப்ப 15, 9ன்றப்ப 10 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை எக்ஸை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஒரு யூனிட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒய் வந்து பார்த்திங்கன்னா 45, 30, 15, 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட டேட்டாவை நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்கள். ஒரு யூனிட்டாக எடுக்கலாமா? ஒரு யூனிட் எடுக்க முடியாது. இன்னும் வந்து 45 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 50 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 யூனிட்ஸாக கூட எடுக்கலாம். நமக்கு 5 யூனிட்ஸ் எடுத்தோம்னா சூப்பராக வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸோட டேட்டா வந்து ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் = 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 5 யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே அப்படியே எழுதிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், கிராஃபில் வந்து எப்போவுமே பென்சிலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பென்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, வீடியோவுக்காக மட்டும்தான் அந்த இடத்துல பென்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க பாயிண்ட்ஸை நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், 2,45. ஓகேங்களா, 2,45 இதுதான் பாயிண்ட்ஸு. இது இங்கேயே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ 2,45 அப்படின்றப்ப எக்ஸோட டேட்டா 2, ஒய்யோட டேட்டா 45. ஸோ 45ன்றது மேலே போய்கிட்டே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ 45ன்றது தெரியுதா? இதுதான் வந்து 2,45. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, எக்ஸ் வந்து 3ன்றப்ப ஒய் வந்து 30. ஸோ 3 இங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3,30. நெக்ஸ்ட்டு வந்து
எக்ஸு வந்து 6, ஒய் வந்து 15. 6 இங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 6,15. அடுத்த பாயிண்ட்டு 9,10. ஓகேங்களா? ஸோ 9 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது. 9,10. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொடுத்துருக்க பாயிண்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ அப்போ ஆர்க்குன்றப்ப நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் பென்சிலை வச்சு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை கனெக்ட் பண்ண போகிறேன். கிராஃப் போட்டு முடிச்சுட்டு எனக்கு கிராஃப் போட்டோன்னே இந்த மாதிரி வந்து நிற்கிது. வந்ததுக்கப்புறம் பாருங்கள், x=5ன்றப்போ y என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ x=5 அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. x=5. ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பாருங்கள். இந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ x=5ன்றப்ப இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வருது. இது 15, இது 20. ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த டார்க் லைனு 17.5. அதுக்கு அடுத்து இருக்கிறது 0.5. 0.5க்கு அடுத்த நம்பர் 18. ஓகேங்களா? 18. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் தான் 17.5. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 15, இது 20. ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது 17.5. அடுத்த லைன் வந்து 0.5 ஆட் பண்ணுங்க, 18. ஓகேங்களா? ஸோ ஒரு லைனும், ஏன்னா வந்து இங்கே வந்து யூனிட் வந்து எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் கூடியிருக்கு. எப்போ 10 லைன்ஸுக்கு 5. அப்போ 2 லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் 0.5 கூடும். ஓகேங்களா? சரி, சிங்கிள் லைன் 0.5, 2 லைன் எடுத்துக்கிட்டால் ஒன்று ஆட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வந்து 17.5. அடுத்த லைன் வந்து ஒரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 18. அதுக்கு அடுத்த லைனு 18.5. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு டச் ஆகக்கூடிய இந்த இடத்துல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 18. எப்போ x=5ன்றப்ப y=18. ஸோ நான் இங்கே எடுத்துகிட்டேன். தென் x=5ன்றப்ப y வந்து 18. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y=9ன்றப்ப x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ y=9 அப்படின்றப்ப நம்ம பாருங்கள், இங்கே 5, இங்கே 10. ஓகேங்களா? அப்போ இதுக்கு அடுத்து தான் 9. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, இது 7.5. ஓகேங்களா? நான் சொன்னது ஏற்கனவே சொன்னோம், என்னது ஒரு லைனும் 0.5 தான். நம்மளுக்கு தேவை 9ன்றப்ப 10க்கு முந்தின லைன்லேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக தெரியும், ரெண்டாவது லைன். ஸோ அதுக்கு நேராக அப்படியே கோடு போடுங்க. உடன் நம்ம எடுத்திருக்க பாயிண்ட் வந்து 5 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? நான் அப்படியே லைன் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து 9ன்றப்ப லைன் போட்டேன். இது வந்து இங்கே போய் தொடுது. ஓகேங்களா? ஸோ தொடுற இடம் பாருங்கள், இங்கே போய் தொட்டுருக்கு. ஸோ இந்த லைன் பாருங்கள் எங்கே இருக்குது, x=10 அப்படின்ற இடத்துல கரெக்டாக டச் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம பாயிண்ட் இங்கே வரைக்கும் தான் வச்சுருக்கோம். ஸோ இங்கே 10ன்றப்ப இன்னொரு பாயிண்ட்டை கூட செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வர்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பட்சத்துக்கு நம்மளுக்கு பாயிண்ட்டை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டு அவங்க கொடுக்கல, அதனால் நம்மளாவே அதை ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா y=90/xன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதன்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் இங்கே ஒரு பாயிண்ட்டு பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப இது வந்து 10ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சரு செகண்ட் இது y=9ன்றப்ப x=10. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.